அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது எச்சவியல் குறித்த கருத்துக்கள். அதாவது சொல்லதிகாரத்தில் தொல்காப்பியர் அவர்கள் கூறியிருக்கின்ற கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொல்காப்பியர் சொல் இலக்கணம் பற்றி ஏனைய இயல்களில் கூறியது போக எஞ்சியவற்றை கூறும் இயல் எது? எச்ச இயல். அதாவது சொல் இலக்கணம் பற்றி கூறுகின்ற அதிகாரம்தான் இந்த சொல் அதிகாரம். அதிலும் வழக்கம் போல 9 இயல்கள் இருக்கின்றனப்பா. கிளவியாக்கம் சொல்லி ஆரம்பித்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வேற்றுமை இயல், வேற்றுமை மயங்கியல் அப்படின்னு சொல்லி கடைசி அவர் என்ன செய்யறாரு, கூறிய போக மீதி இருக்கின்ற செய்திகளை இறுதியாக இருக்கின்ற 9வது இயலில் எச்சவியலில் இவ்வாறான கருத்துக்களை அமைக்கின்றார். சரிங்களா? தொல்காப்பியத்தில் எந்த அதிகாரத்தில் எச்சவியல் இடம்பெறுகின்றது? சொல் அதிகாரத்தில் எச்சவியல் அதிகாரம் இடம்பெறுகின்றது. கிளவியாக்கம் என்னும் இயல் எதனை பற்றி விளக்குகின்றது? வாக்கிய அமைப்பை பற்றி விளக்குகின்றது. மொழியானது செய்யுள் வழக்கு என்று பாகுபடுத்தப்படுவது எந்த இயலில்? சரியான விடை எச்ச இயலில். செய்யுளை ஆக்குவதற்கு உரிய சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அதாவது இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். அதான் இந்த 4 வகையான சொற்கள் தான் செய்யுளை ஆக்குவதற்கு உரிய சொற்கள். சரிங்களா? செய்யுளை ஆக்குவதற்கு உரிய சொற்களை தொல்காப்பியர் எச்சொல்லால் குறிப்பிடுகின்றார். செய்யுள் ஈட்ட சொல். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. சரிங்களா? முக்கியமான பகுதி. அடுத்து, கேட்டார்க்கு பொருள் வழுவாமல் அமைய வேண்டிய சொற்கள் எவை? அதெல்லாம் கேட்கின்றவர்களுக்கு பொருள் மயக்கம் ஏற்படக்கூடாது. அதான் பொருள் வழுவாமல். சரிங்களா? அவை எத்தகைய சொற்கள்? இயல் சொற்கள். சரிங்களா? அடுத்த வினா பொறுத்துக்கோங்கப்பா. இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். இந்த பக்கம் ஓங்கல் குன்று, அன்பு அறிவு, அரி அரண், தள்ளை அச்சன். இப்ப நம்ம பார்த்த சொற்கள் 4 வகை செய்யுளிட்ட சொற்கள். அந்த 4 வகையான சொற்கள் இங்கே இருக்கின்றன. அதற்கான சான்றுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாறி மாறி அவற்றை நாம் சரியாக பொருத்திடல் வேண்டும். சரிங்களா? இப்ப வாங்க. இப்ப முதல் இது என்ன? இயற்சொல். சரி, சரியான விடை அன்பு அறிவு. அப்ப கேட்கின்றவருக்கு பொருள் மயக்கம் ஏற்படாதபடி சரியா பொருள் விளங்கிவிடும். அது 1. அடுத்து திரிசொல். அது ஓங்கல் குன்று. அது 2. திசைச்சொல். அது தள்ளை அச்சன். 3. வடசொல் அரி அரண். அது 4. அப்ப விடையானது 2, 1, 4, 3 என்று அமைகின்றது. இயற்சொல் அன்பு அறிவு, திரிசொல் ஓங்கல் குன்று, திசைச்சொல் தள்ளை அச்சன், வடசொல் அரி அரண். அம்மா அப்படின்னா என்னங்கம்மா? இயற்சொல் நம்ம முதல்லயே சொன்னோம். இப்போ கேட்கிறவங்களுக்கு பொருள் மயக்கம் ஏற்படாதபடி தெளிவாக பொருள் விளங்குதல். அது அன்பு அறிவு. தெளிவாக பொருள் விளங்குதல். திரிசொல் அப்படின்னாக்கும் கற்றவர்களுக்கு மட்டும்தான் பொருள் புரியும். அந்த மாதிரியான சொல். இப்போ ஓங்கல் அப்படின்னாலும் சரி, குன்று அப்படின்னாலும் சரி, 2 சொற்களுமே மலை என்னும் பொருளை குறிக்கின்றன. அடுத்து திசை சொல். பார்த்தீங்கன்னா உலகத்துல ஒவ்வொரு திசைகளுக்கு அப்ப 4 வகை திசைகளிலும் வருகின்ற சொற்கள். இப்ப தள்ளை, தள்ளைன்னா தாயின்னு அர்த்தம். அச்சன் அப்படின்னாக்கும் தந்தைன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்ததாக வடசொல். வடமொழியில் இருக்கின்ற சொல் தமிழில் எழுதப்படுதல். அரி அரண், ஹரிஹரன் அப்படிங்கிறத அரி அரண். சரிங்களா? அடுத்த வினாப்பா. செந்தமிழ் நிலத்து வழக்கினை ஒட்டி பொருள் பயக்கும் சொற்கள் யாவை? சரியான விடை இயற்சொல். சரிங்களா? செந்தமிழ் நிலத்து என்று தொல்காப்பியர் குறிப்பிடும் செந்தமிழ் நிலங்கள் எத்தனை? சரியான விடை 12. அதாவது ஒவ்வொரு வகையான வேநாடு, குட்டநாடு இந்த மாதிரி இருக்குங்கப்பா. 12 வகையான நிலங்கள் இருக்கின்றனப்பா. அவை அனைத்துமே செந்தமிழ் நிலங்கள் தான். அவை என்னென்ன அப்படின்னு ஒரு ஷார்ட் இருக்குங்கப்பா. அந்த இணைப்பை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். சரிங்களா? அடுத்து, ஒருவர் குறித்த வேறு சொல், வேறுபொரு குறித்த ஒரு சொல் என்பன எதன் வகைகள் ஆகும்? சரியான விடை திரிசொல். இப்ப நம்ம பார்த்தோம் ஓங்கு, குன்று அதெல்லாம் பார்த்தோம். அப்போ ஒரே பொருளை குறிக்கின்றன, ஆனா வேறு வேறு சொற்களாக இருக்கின்றன. சரிங்களா? அதான் திரிசொல். அடுத்து, அதாவது திரிசொல் 2 வகைப்படும். அந்த 2 வகைகள் தான்
ஒருபொருள் குறித்த வேறு சொல், வேறுபொருள் குறித்த ஒரு சொல். சரிங்களா? அடுத்து செய்யுளில் 4 வகை சொற்களையும் தொடுக்கும் பொழுது ஏற்படும் திரிவுகள் எத்தனை வகைப்படும்? சரியான விடை 6 வகைப்படும். ஆமா, அவையெல்லாம் என்னங்கம்மா? வலித்தல், மெலித்தல், நீட்டல், குறுக்கல், தொகுத்தல், விரித்தல். இதான் திரிபுகள். திரிபுகள்னா மாற்றங்கள்னு அர்த்தம். அப்போ வலித்தல், மெலித்தல் என்ன அர்த்தம்? வல்லினம் வர வேண்டிய இடத்துல வந்து மெல்லினம் வருவதும், மெல்லினம் வர வேண்டிய இடத்துல வல்லினம் வருவதும், அதுதான் வலித்தல், மெலித்தல். சரிங்களா? இந்த மாதிரியான 6 வகை. அடுத்து மொழிபுணர் இயல்பு என்று தொல்காப்பியர் எதனை குறிப்பிடுகின்றார்? சரியான விடை பொருள்கோள்களை குறிக்கின்றார். தொல்காப்பியர் கூறும் பொருள்கோள்களின் எண்ணிக்கை எத்தனை? சரியான விடை 4. நன்றாக நினைவில் கொள்ளுங்கப்பா. ஏன்னா நம்முடைய யாப்பருங்கலக்காரியிலையும் சரி பொருள்கள் எண்ணிக்கை மாறுபடும். அப்படி சரிங்களா? நன்னூல் ஒவ்வொரு நூலிலும் பொருள்கோள்களின் எண்ணிக்கை மாறுபடும். இது குறித்த தனி பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதன் இணைப்பை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். ஏன்னா ஒரு நூலார் வந்து 6 வகைன்றார், ஒரு நூலார் 8 வகை, ஒரு நூலார் 9 வகை கூறுகின்றார். சரிங்களா? அதனால அதனுடைய பதிவு தனியாக இருக்கின்றது, இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். இப்ப நம்முடைய தொல்காப்பியர் கூறுகின்ற பொருள்கோள்களின் எண்ணிக்கை 4 தான். சரிங்களா? வினையிலும் பெயரிலும் சொற்களை தனித்தனியே நிறுத்தி பொருள் கொள்ள வைப்பது எவ்வகை பொருள்கோள்? சரியான விடை நிரல் நிறை பொருள்கோள். அம்மா அப்படின்னா என்னம்மா? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இப்ப என்ன சொல்றாரு? வினையிலும் பெயரிலும் இங்க அன்புக்கு இந்த இடத்துல அரண் இருக்கு, இல்வாழ்க்கை பண்பு இருக்கின்றது, இங்க பயன் இருக்கின்றது. அப்ப அன்பு செலுத்துவது ஒரு பண்பு என்றால் அதனால் விளைகின்ற அந்த அரண் என்பது விளைவு, அதாவது பயன். சரிங்களா? அப்ப சொற்களை என்ன செய்கின்றோம்? அப்படி நேர் நேராகவே நிறுத்தி அமைக்கின்றோம் அல்லவா? அதான் தனித்தனியே நிறுத்தி பொருள்களை வைப்பது. சரிங்களா? அடுத்த வினா பொறுத்துக்கங்கப்பா. சுண்ணம், அடிமறி, மொழி மாற்று. இந்த பக்கம் ஈற்றடியை எங்கு நிறுத்தினாலும் பொருள் மாறுபடாது இருத்தல், சொற்களை இடம் மாற்றி இணைத்து பொருள் கொண்டுதல், ஈரடி 8 சீர்களில் அமைதல். இப்ப பொருள் நம்ம வந்து சரியான விடையினை பொருத்துவோம். சுண்ணம் ஈரடி 8 சீர்களில் அமைவது, அது 1. அடுத்து அடிமறி, ஈற்றடியை எங்கு நிறுத்தினாலும் சரி பொருள் மாறுபடாது இருத்தல். இப்ப 4 வரி பாடல் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4வது வரியை 2வது அடியாகும், 2வது அடியை வந்து கடைசி அடியாகும், 1வது அடியை 3வதாகும். அப்படி எங்கு கொண்டுட்டு போய் மாத்தினாலும் சரி பொருள் மாறுபடாமல் இருக்கும். அதுதான் அடிமறி மாற்று பொருள்கோள். சரிங்களா? அடுத்து மொழி மாற்று, சொற்களை இடம் மாற்றி இணைத்து பொருள் கொள்ளுதல், அது 3. அம்மா அப்படின்னா என்னங்கம்மா? இந்த வரையணைய யானைக்கு முயல் நீத்து அப்படிம்பாங்க. அப்ப யானை வந்து என்ன செய்யணும்னாக்கும் தண்ணிக்குள்ள வந்து மிதக்குமா, முயல் வந்து ஆழ அமுங்குமா. சரிங்களா? அந்த மாதிரி அப்ப சொற்களை இடம் மாற்றி நமக்கு ஏற்ப என்ன செய்யணும்? பொருளுக்கு ஏற்ற மாதிரி சொற்களை மாற்றி அமைத்து பொருள் கொள்ளுதல், அது மொழி மாற்று பொருள்கோள். அப்போ விடையானது 3, 1, 2 என்று அமைகின்றது. சுண்ணம் என்பது ஈரடி 8 சீர்களில் அமைவது, அடிமறி என்பது ஈற்றடியை எங்கு நிறுத்தினாலும் பொருள் மாறுபடாது இருத்தல், மொழி மாற்று என்பது சொற்களை இடம் மாற்றி இணைத்து பொருள் கொள்ளுதல். சரிங்களா? பிரிக்கப்படக்கூடாத பெயர்கள் என்று எப்பெயர்களை குறிப்பிடுகின்றார் தொல்காப்பியர்? சரியான விடை உறவு பெயர்கள். அதாவது தமர், நமர் அப்படின்னாக்க என்னுடைய உறவினர், தம்முடைய உறவினர் என்று பொருள். அதை வந்து எழுத்துக்களை வந்து பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி பிரிக்கப்படக்கூடாத பெயர்கள் வந்து எந்தெந்த எழுத்துக்களில் தொடங்கும்? இங்க 4 தெரிவுகள் இருக்குங்கப்பா. அதில் சரியான தெரிவு இதுதாங்கப்பா. தமர், நமர், நுமர் அந்த மாதிரி அமைவது. அப்ப தமர்னாக்க தம் குட்டல் அம் அப்படின்னு பிரிக்கக்கூடாது. சரிங்களா? அதான் பிரிக்கப்படக்கூடாத பெயர்கள், உறவு பெயர்கள். சரிங்களா? அடுத்த வினா, ஒரு சொல் அடுக்கி வருதல் என்பது எத்தனை வகைப்படும்? சரியான விடை 3 வகைப்படும். அதாவது இசை நிறை, அசைநிலை, அடுத்து பொருள் மிகுந்து அமைவது. சரிங்களா? இனி அடுத்த வினாங்கப்பா, பொறுத்துக்க. ஏ வம்பன் மொழிந்தனன், ஒக்கும் ஒக்கும், பாம்பு பாம்பு. இந்த பக்கம் இசை நிறை, அசைநிலை, பொருளொடு புணர்தல். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த வினாவினுடைய இந்த 3 வகைகள் இவைதான்ப்பா. சரிங்களா? ஒரு சொல் அடுக்கி வருதல் என்பது இந்த 3 தான், இந்த 3 வகைகள் தான். இப்ப வகைக்கு ஒவ்வொன்றான சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அதனை நாம் சரியாக பொருத்திடல் வேண்டும்.
ஏ வம்பன் மொழிந்தனன் இசை நிறை, அதாவது செயலில் மட்டும் அமைவது. ஒன்று. ஒக்கும் ஒக்கும் அசைநிலை, அதாவது பொருள் தராது, ஆனால் செயலை நிறைவு செய்வதற்காக வருகின்ற ஒரு சொல், அதான் அசைநிலை. அடுத்து பாம்பு பாம்பு, பொருளோடு புணர்தல், அது மூன்று. அதாவது பொருளோடு கூடி அது அமைவது, அது மூன்று. அப்ப விடையானது ஒன்று, இரண்டு, மூன்று என்று நேராகவே அமைகின்றது. இப்ப சரிங்களா? ஏ வம்பன் மொழிந்தனன் இசை நிறை, ஒக்கும் ஒக்கும் அசைநிலை, பாம்பு பாம்பு பொருளோடு புணர்தல். சரிங்களா? இனி அடுத்த வினா, தொகை சொற்களின் வகைகள் எத்தனை? சரியான விடை 6. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, அன்மொழி ஆக மொத்தம் 6 வகைப்பா. சரிங்களா? அடுத்ததாக பொறுத்துக்கங்கப்பா. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, அன்மொழி தொகை. இந்த பக்கம் சுடுநீர், வெள்ளாடை வந்தாள், பட்டப்பலகை, மரவேலி. அதாவது ஒவ்வொரு தொகை சொல்லுக்கான சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அவற்றை நாம் பொறுத்துதல் வேண்டும். இப்ப விடையினை பார்ப்போம். வேற்றுமை தொகை, அது சரியான விடை மரவேலி, 1. அதாவது மரத்தால் ஆன வேலி என்று பொருள். அடுத்து வினைத்தொகை சுடுநீர், அது 2. பண்பு தொகை, அது வட்டப்பலகை, அதாவது வட்ட வடிவத்தினால் ஆகிய பலகை என்று பொருள். அல்மொழி தொகை வெள்ளாடை வந்தாள், அது 4. அதாவது வெள்ளை நிறத்தினை உடைய ஆடை உடுத்திய பெண் வந்தாள் என்று கூறுவது. சரிங்களா? எனவே அது அன்மொழி தொகை. அப்போ விடையானது 4, 1, 3, 2 என்று அமைகின்றது. இங்க இருக்குங்க. சரிங்களா? விடையினை பொறுத்தோமே. வேற்றுமை தொகை மரவேலி, மரத்தால் ஆன வேலி, அந்த ஆள் என்கின்ற 3ஆம் வேற்றுமை உருவு அங்கே மறைந்து வந்தது. அடுத்து வினைத்தொகை சூடு நீர், நம்ம வினைத்தொகைன படித்திருக்கின்றோம். காலம் என்பது மறைந்து வந்திருக்கும். அதே சமயத்துல பெயர்ச்சொல், அடுத்து வினைச்சொல், அடுத்து பெயர்ச்சொல் அமைவது. அடுத்ததாக பண்பு தொகை வட்டப்பலகை, வட்ட வடிவமாகிய பலகை, அந்த ஆகிய என்கின்ற பண்பு உருவு மறைந்து வந்தது. அன்மொழி தொகை இப்பதான் நம்ம பார்த்தோம். வெள்ளை நிறத்தினை உடைய ஆடை உடுத்திய பெண் வந்தாள் அப்படின்னு சொல்லி, அப்ப வேற்றுமை இருக்கு, உருவு இருக்கு, எல்லாமே அதுல இருக்கின்றது. எனவே அது அன்மொழி தொகை. சரி, இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த அன்மொழி தொகை வந்து வெள்ளை நிறத்தினை உடைய, அப்ப அந்த ஐ என்கின்ற வேற்றுமை உருவு இருக்கின்றது, உடையன்ற சொல்லும் இருக்கின்றது. அப்ப எத்தனா வேற்றுமை உருவு. அதே சமயத்துல வெள்ளாடை என்பது பாத்தீங்கன்னாக்க பண்பு பெயர். எனவே பண்பு தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அந்த மாதிரி வகைப்படும்பா. சரிங்களா? அப்ப இது குறித்த தனிப்பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்ற, இப்ப அதன் இணைப்பை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். அதாவது எந்த சொல் புறத்து அன்மொழி தொகை பிறக்கின்றது அது. இப்ப வெள்ளாடை என்பது பண்பு தொகை, எனவே பண்பு தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. சரிங்களா? இனி அடுத்த வினா, தொகை சொல்லில் பொருள் நிற்கும் இடங்கள் எத்தனை? அவை 4. இரு சொல் மீதும் பொருள் நிற்காத தொகை சொல் இது. சரியான விடை அன்மொழி தொகை. பல சொல் நடை உடையதாய் அமையும் தொகை சொல் எது? சரியான விடை உம்மை தொகை. சரிங்களா? ஆக சொல் அதிகாரத்துல சொல் இலக்கணம் பற்றி கூறிய கருத்துக்களை எல்லாம் கூறாது விட்ட கருத்துக்களை எச்சவேலில் தொல்காப்பியர் அமைக்கின்றார். அந்த மாதிரி எச்சவேலில் அமைத்திருக்கின்ற கருத்துக்கள் இந்த பதிவில் பார்த்தோமானால் அதனுடைய அடிப்படை கருத்துக்கள் என்னென்ன, பொருள்கோள், தொகை சொற்கள், அதே சமயத்துல வந்து செய்யுளிட்ட சொற்கள், இது பற்றிய கருத்துக்களை எல்லாம் மாதிரி வினாத்தாளாக இந்த பதிவில் நான் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியான கருத்துக்கள் அடுத்த பதிவில் வர இருக்கின்றன. சரிங்களா? அதே சமயம் இங்கே நம்ம பார்த்த கருத்துக்களுக்கு தனித்தனியான பதிவுகள் இருக்கின்றன, அவற்றை இணைப்பை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.